ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வாரத்துக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டான ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் நம்ம சேனல்ல வரப்போகுது. அம்மாக்கு எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்கிறதுனால அந்த எலும்பு தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஊர்ல இருந்து 15 நாளுமே அதையெல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்து வர்ற ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த போன் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் சீரீஸ் தான் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அதுல டாப்ல இருக்கிறது பிரண்டை சட்னி. நம்ம உணவுல தினம் நம்ம சேர்த்திக்கணும். இப்ப எல்லாம் பிரண்டையை சட்னியா சாப்பிடறதுக்கு பதிலா டேப்லெட்டாவும் இல்ல பவுடராவும் கூட விற்கிறாங்க. அதையெல்லாம் வாங்கி கூட சாப்பிடுறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு எனக்கு தெரியல. ஆனா இயற்கையா நமக்கு பக்கத்துலயே எங்காலும் கிடைக்குது அப்படிங்கும் போது இதை துவையலாவோ இல்ல சட்னியாவோ செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை எலும்பை வலுப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்க இதை சாப்பிடும் போது ஜீரண சக்தி சூப்பர்பா இருக்கும். பிரண்டை சட்னி சாப்பிடுற அன்னைக்கு சீக்கிரமாவே பசிக்க ஆரம்பிச்சிரும். பிரண்டை துவையல் செய்யறதுக்கு முத்தின பிரண்டை தண்டுகள் எடுத்துக்கிறத விட கொஞ்சம் இளம் தண்டுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். தண்டை சுத்தியும் 4 பார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா பிளாக் லைன் வந்த மாதிரி இருக்கும். அதையெல்லாம் லேசா நான் கத்தியிலேயே சீவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஊர்ல எல்லாம் கையிலேயே கிளீன் பண்ணிடுவாங்க. நான் கத்தி யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்ணேன். அதே குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு கூடவே பிரண்டை இலைகளும் இருந்துச்சு, அதையும் சேர்த்தி தனியா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கூடவே 2 ஸ்பூன் கருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். எங்கெல்லாம் நம்ம சமையல்ல வெள்ளுளுந்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்துக்கு மாறிக்கிறது நல்லது. ஏன்னா உளுந்தோட கருப்பு தோல் நம்மளோட எலும்பு டென்சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடவே 2 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு ஆயில்ல கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா அறுத்து சேர்த்துட்டு தக்காளி ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டை தண்டுகளையும் பிரண்டை இலையையும் இதுல சேர்த்தி ஒரு 7-8 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரண்டை தண்டுகள் நல்லா வதங்கிரும். ஃபைனலா தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது இரும்பு கடாய்ங்கிறதுனால இமீடியட்டா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அரைச்சுக்கிட்டேன். அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சா போதும். பிரண்டை துவையல் அப்படிங்கறதுனால தண்ணி லைட்டா தெளிச்சு மட்டும் அரைச்சா போதும். அதிகமா ஊத்திட்டீங்கன்னா சட்னி ஆயிரும். புளிப்போட டேஸ்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கொட்டை புளி கூட சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா எனக்கு தக்காளியோட டேஸ்ட்லயே போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால புளி சேர்த்திக்க கிடையாது. பிரண்டையை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கையில தடவிக்கோங்க. ஏன்னா உள்ள இருக்கிற போர்ஷன் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். அதனால ஒரு சிலருக்கு கை அரிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால எண்ணெய் தடவிட்டா ஒண்ணும் பண்ணாது. இந்த பிரண்டை துவையல் சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஏதாவது வழி வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாம் தேடணுங்கிறது இல்ல. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்துல கிடைச்சது அப்படின்னா தினமும் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம்.